இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவேன்னு சபதம் போட்ட. இப்ப என்னாச்சு? என் அக்காவோட கோவத்தை பார்த்தல்ல, அவ என்னைக்கு உன் பாட்டி குடும்பத்தோட ஒண்ணு சேர மாட்டான். அப்படியே அவ சேர நினைச்சாலும் நான் அவளை சேர விட மாட்டேன். கும்பாபிஷேகத்துக்குள்ள உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தாம ஓய மாட்டேன். இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிக்க தான் போறீங்க. இங்க எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு சாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லதுதான் என்னைக்குமே ஜெயிக்கும். உங்க கண்ணு முன்னாடியே இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து காட்டுறேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. பார்க்கலாம். தாத்தா வாமா. என்னம்மா அது? இதுல புடவை இருக்கு தாத்தா. புடவையா? புதுசா வாங்கினியாமா? இல்ல தாத்தா, அந்த சாமுண்டீஸ்வரி மேடம் தான் கொடுத்தாங்க. அவங்க எதுக்குமா உனக்கு புடவை கொடுத்தாங்க? அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு திதியாமா. வருஷம் வருஷம் அவங்க அம்மா திதி அன்னைக்கு புடவை வச்சு படைச்சு யாராவது ஒரு பொண்ணுக்கு கொடுப்பாங்களாமா. அது இந்த வருஷம் எனக்கு கொடுத்திருக்காங்க. பணமும் கொடுத்திருக்காங்க. அப்படியாமா? ஆமா தாத்தா. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஃபங்க்ஷன் அப்போ சாமுண்டீஸ்வரி மேடத்தோட தங்கச்சி நான் தான் நகையை திருடினதா என் மேல பழி போட்டாங்கல்ல, அது சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களே கூப்பிட்டு இந்த புடவையும் பணமும் கொடுத்தாங்க. பாருங்க தாத்தா, இந்தாங்க பணத்தை பிடிங்க. பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. அந்த ரெண்டு குடும்பமும் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் நான் மறைக்காம இருந்திருந்தா அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பகை வந்திருக்காது. நான் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன். ஒரு தீராத பழிய அந்த ராஜா சேதுபதி ஐயாவும் அவரோட குடும்பமும் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மனசு மாறி அந்த உண்மையை சொல்லலான்னு பார்த்தா அந்த சிவனாட்டையும் அந்த முத்துவேலும் என்னையும் என் குடும்பத்தையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. ஒரு பாவமும் அறியாத அந்த ராஜா சேதுபதி குடும்பம் என்னால கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அது என் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்குது. நிம்மதியா தூங்க கூட முடியலம்மா. நீதாமா இதுக்கு நல்ல முடிவா சொல்லணும். அம்மா ரேவதி, வாங்க. வாங்க அம்மா. இவங்க பேரு ஜானகி. ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. ஓ வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கள கோயில்ல தான் மீட் பண்ண. ரொம்ப நல்லவங்க. சரி, இங்க வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? நான் தாம்மா வர சொன்னேன். எதுக்கு? இவங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனால ஏதாவது வேலை கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லி வேலை வாங்கி தரலான்னு வர சொன்னேன். இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு உதவியா இருக்குமா? உங்களுக்கு எந்த ஊரு? காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். எத்தனை பேர் இருக்கீங்க வீட்ல? நானும் என் மருமகளும் மட்டும்தான். அவளையும் கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். என் பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். என் வீட்டுக்காரரு இறந்துட்டாரு. எங்களுக்கு வேலை கிடைச்சா குடும்பத்தை நடத்த உதவியா இருக்கும்னு உங்க பொண்ணுகிட்ட சொன்னேன். அவங்க தான் இங்க வர சொன்னாங்க. ஏதாவது வேலை போட்டு கொடுங்கம்மா. செங்கல் சூளையில இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமா. வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பதட்டத்திலே வந்தேன். நீங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. இது ஒரு சாதாரண உதவி. இதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். உனக்கும் நன்றிம்மா.
உன்னாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. ஆ இருங்க, மாப்பிள்ள வந்துருவாரு. அவர்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அக்கா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். செங்கல் சூளைக்கு ஓனர் நீ. ஆனா ஒரு வேலைக்கு ஆள் வைக்க கூட உன் மாப்பிள்ளை கிட்ட தான் முடிவெடுப்பியா? அந்த உரிமை கூட உனக்கு இல்லையா? சந்திரா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்ப நம்ம கம்பெனி எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது இருந்தா அதை சொல்லிட்டு செய்யறது தான் நல்லது. நாமளா முடிவெடுத்தா அது தப்பாயிடும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மாப்பிள்ள வந்துருவாரு. சரிங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். என்ன மாப்பிள்ளை இன்னும் காணும்? அத்த, சகல வந்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. என்னன்னு தெரியல அத்த, இன்னும் வரல. அம்மா, மாப்பிள்ளை வரத்துக்கு லேட் ஆகும் போல தெரியுது. நீங்க வேணா கிளம்புங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ம். நான் வரேம்மா. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. என் ஹஸ்பண்ட் வந்தா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்காரு பேர் என்னம்மா? அவர் பேரு ராஜா. நல்ல பேர் தான். சரி, நான் வரேம்மா. நாளைக்கு செங்கல் சூளைக்கு போங்க. அங்க மேனேஜர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிம்மா, நான் வரேன். ம்